ஹாய், கிராமத்து பொண்ணு விசா பேசுகிறேங்க. நானும் எங்கள் அம்மாவும் பர்ச்சேஸ் கிளம்பிட்டோம். சரிங்களா, மளிகை பொருள் வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர போகிறோம். மளிகை பொருட்கள் வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். நானும் எங்கள் அம்மாவும். சரிங்களா, டவுனுக்கு போகிறோம். அம்மா ஓட்டுறாங்க. கோயிலில் விளக்கு போட்டாங்க. விளக்கு போட்டுட்டு வீட்டில் வந்து சமைக்க ஒன்று நின்று நீங்கள் அடிப்பீங்கள்ல. ஆமாம், வகுத்துக்கு சாப்பாடு வேணும்னா பெருசாக ஆகும். பார்த்தீங்களா, எங்கள் அம்மா இப்படி எல்லாம் திட்டுறாங்க. என்ன பண்ணுறதுங்க, அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வயசாகிடுச்சு. அது கட்டையனுக்கு திருப்புவாங்க பாருங்க. மறந்துட்டு எனக்கு என் மகன் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எல்லோரும் சொல்லிடுங்க. நான் கொஞ்சம் மறந்துட்டேன், கொஞ்சம் மறந்து ஜாஸ்தி. நீரோடி காலம் 100 வருஷம் அந்த பையன் நல்லா இருக்காங்க. வீட்டுக்கு வந்து எல்லா மக்களுக்கும் நல்லதே செய்யணும், இந்த மாதத்துக்கு நல்லதாக செய்யணும்னு தோணுது. அதனால நீரோடி காலம் அந்த பையன் 100 வயசு நல்லது வண்டி. விஜய் தம்பிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பாய். பார்த்தீங்களா, நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டாங்க விஜய் சார். நான் ஆல்ரெடி நல்லா பார்த்தீங்களே, அன்னதானம் போட்டாங்க. நான் போயிட்டு வந்துட்டேங்க. நானும் எப்படி இருந்தாலும் ஒரு 4 கிலோமீட்டர் வருது. 5 கிலோமீட்டர் வருது. இன்னும் உட்காந்துட்டு தான் போவாங்க. எங்கள் அம்மா தான் பைக் ஓட்டுவாங்க. ஏன்னா எங்கள் அம்மா என்னை நம்பி உட்கார மாட்டாங்க. அப்புறம் என்ன, இன்றைக்கி போயிட்டு வந்து தான் ஏதாவது ஸ்பெஷல் பண்ணலாமா, இல்லை அப்படியே கடையில் சாப்பிட்டுக்கலாமா. மேக்ஸிமம் எங்கள் அம்மா கடையில் சாப்பிட்டா திட்டுவாங்க. பார்ப்போங்க, ஏதாவது சாப்பிட்லான்னா வாங்கி கொடுப்பாங்க. இல்லைன்னா வீட்டில் வந்து ஏதாவது சமைக்கணும். பாருங்கன்னா இப்போல்லாம் வந்து எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா வெங்காயம், சோளம் எல்லாம் வச்சுருக்குறாங்க. வெங்காய சீசன், ஏன்னா வெங்காயம் விதைக்கிற சீசன். இப்போ சொல்லுங்கள். பையாச்சி போட்டால் வெங்காயம் போட்டுட்டாங்க. எங்கள் ஊரில் வந்து ஸ்பெஷல் என்ன விலைன்னா வெங்காயம், மஞ்சள், மக்காச்சோளம். இந்த வெங்காயம் நடவிக்கிறாங்க. அடுத்தது வெங்காயத்தை எடுத்துகிட்டு மக்காச்சோளம் போடுவோம். பாருங்கள், இப்போ சிவன் கோயில்கிட்ட வந்துட்டேன். பாருங்கள், இப்போ பொரியலக்கார நிற்கிறேன். பொரியலக்கார நிற்கிறேன். மறையில் சாப்பிட்லான்ட்டு இருக்கிறோம். இருட்டாயிருங்க. அதனால் எங்கள் அம்மா வந்து இருட்டாயிட்டாங்கன்னா கொஞ்சம் சிரமம். அப்புறம் என்ன பண்ணுறதுங்க, பெட்ரோல் அடிக்கணும். இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலில் சாமி கும்பிட்டு இந்த கோயில் காட்ட முடியாது. நான் பார்த்துக்கேன். இந்த கோயிலில் நின்று கன்னிமார் தானம்மா, கன்னிமார் கருப்பராயன் கோயிலுக்கு வந்திருக்குறோம். இங்கே பாருங்க, கன்னிமார் கருப்பராயன் சாமி நட சாத்தி இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் கோயிலில் முன்னாடி நின்று சாமி கும்பிட்டு எங்கள் அம்மா சாமி கும்பிட்றாங்க. எல்லா மக்களையும் காப்பாற்றுவாப்பா. எல்லா மக்களையும் காப்பாற்ற சொல்கிறாங்க. ஆனால் இருக்கிற மக்களை வீட்டில் டார்ச்சர் பண்ணுறாங்களே, எல்லா மக்களையும் காப்பாற்ற சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு நூல் ஒரு சின்ன தப்பாகி போச்சுனாலும் எங்கள் அம்மாட்ட மிச்சத்தில் ஆக முடியாதுங்க. எங்கள் அம்மா பேரே கண்ணாத்தா சாந்தி. சரிங்களா, கண்ணாத்தா சாந்தி நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்க மக்களுக்கு? இல்லை, நான் வந்து சொல்கிறேன்.
இருக்காரு. பார்த்தீங்களா கண்ணாத்தா சாந்தி. இப்போ வந்து வீட்டுக்கு தேவையான காய்கறி வீட்டுக்கு இங்கே வாரத்தில் ஒரு நாள் வீட்டுக்கு பக்கத்தில் போடுவாங்க. போய் காய்கறி வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஈஸியாக வெள்ளத்தில் கொஞ்சம் வேலை இருக்குது. அதே வந்து அதையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவோம். எப்படி இருந்தாலும் ஒரு 7 மணி ஆயிரும்னு நினைக்கிறேங்க. அதான் பாருங்க, இங்கே ஒரு கோயில், இதுதான் பள்ளிக்கூடம். ஊருக்கு பக்கமாக நம்ம பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்களா, இதே எங்கள் ஊர் அல்லாலபுரம். இந்த ஊருக்கு பேர் அல்லாலபுரம். காய்கறி நல்லா போட்டு அல்லாலபுரம். இந்த சைடு அல்லாலபுரம் பெருமாள் கோயில், ஃபேமஸான பெருமாள் கோயில். இந்த காய் கடை பார்த்துக்கோங்க. தக்காளி வாங்கணும், கட் பண்ணிட்டா. கட் பண்ணி காய் வாங்க. சரி, நாங்கள் காய் வாங்கிட்டுங்க அப்புறம் போடுறோம். ஓகே, பாய்.